யாராவது அன்னை முடிச்சை அவிழ்க்கின்ற துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கின்ற அன்னையுடைய படம் பார்த்திருக்கீங்களா? துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கின்ற அன்னை மேரி த அன்டயர் ஆஃப் நாட்ஸ் என்ற படத்தை பார்த்துக்கிறீங்களா? பார்த்துருக்கீங்க, 1-2 பேர் பார்த்துக்கிறீங்க. செங்கல்பட்டு மறை மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டுல. அங்கு ஒரு கோயில் இருக்கு. கடந்த 3 ஆண்டுகளா நாங்க போறேன். துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கின்ற அன்னை. அதாவது நம் வாழ்க்கையில் எத்தனையோ துன்ப முடிச்சுகள். நான் சொல்றது நம்மால் ஏற்படுகின்ற துன்பங்கள். உதாரணமா நம்முடைய வெறுப்புணர்ச்சிகள், நம்முடைய சிறு வயதில் ஏற்பட்ட மனக்காயங்கள், நம்முடைய தோல்விகள் எல்லாம் நமக்கு முடிச்சுகள், நம் உள்ளத்துல முடிச்சுகள். ஆகவே மரியன்னை வேண்டினால் அந்த துன்ப முடிச்சுகளை அவிழ்ப்பாள். அப்படின்னா என்ன? அன்பார்ந்தவர்களே, இந்த 18ஆம் ஆண்டு விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கப்படும். அதுக்காக கும்பகோணம் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் அந்தோணி சுவாமி இங்கு வருவார். உங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து இந்த ஆண்டு 18ஆம் ஆண்டு விழாவில் பங்கு பெற்று அன்னியமரியாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். My dear brothers and sisters, Nagamangalam Church 18th annual feast will be on coming Sunday on 17th May, starting on morning 10:30 a.m. Rosary procession, followed by solemn Thanksgiving Mass, followed by adoration and Eucharistic procession. The main celebrant will be Most Reverend Bishop Anthony Swami, the Bishop Emeritus Kumbakonam. He is coming over here. I request all of you to come and participate and thank the Lord for all the blessings that we have received. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா.
ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் நீயே ஆறுதல் தந்தாய். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் நீயே ஆறுதல் தந்தாய். துயரினில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக வந்தாய். துயரெல்லாம் மறந்தேன் துணையாக வந்தாய். துயரெல்லாம் மறந்தேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீவா. உன்னருள் தேடி உன் பதம் வந்தே உலகாளும் தேவா உன்னருள் தந்தாய். உன்னருள் தேடி உன் பதம் வந்தே உலகாளும் தேவா உன்னருள் தந்தாய். உனக்காக வாழ உறவெல்லாம் தூரந்தே அழியாத உறவாய் எனில் வந்து சேர்ந்தாய். அழியாத உறவாய் எனில் வந்து சேர்ந்தாய். போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுதே உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா. இதோ பெரிய குரு வருகின்றார் வருகின்றார். இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார். இதோ பெரிய குரு வருகின்றார் வருகின்றார். இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார். ஆயரை நோக்கி நிற்போம். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இவருக்கு இணையாக இறை சொல்லை ஏற்று நடப்பவர் பேரில்லை. இவருக்கு இணையாக இறை சொல்லை ஏற்று நடப்பவர் பேரில்லை. எனவே அவர் தம் கோத்திரத்தில்
இனிதே செழிப்புற ஆணையிட்டா. இதோ பெரிய குரு வருகின்றா இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றா. குருத்துவ பணியை நிறைவேற்றி குவலையும் எங்கும் அவர் பெயரா. குருத்துவ பணியை நிறைவேற்றி குவலையும் எங்கும் அவர் பெயரா. நறுமண பலியை செலுத்திடவே நல்கிறார் பூரண குருத்துவமே. இதோ பெரிய குரு வருகின்றா இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றா. இதோ பெரிய குரு வருகின்றா இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றா. എല്ലാവരും കൈകളോർത്ത് സ്ലോമ. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ഹല്ലേലൂയ. Hallelujah. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ഹല്ലേലൂയ. Hallelujah. മരിയേ വാഴ്ക. மரியே வாழ்க. இப்பொழுது லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 49. வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் பக்தர்களே, இன்று நாம் அனைவரும் இங்கு நமது லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாட கூடியிருக்கின்றோம். நம்முடைய லூர்து அன்னை 1858ஆம் ஆண்டு லூர்து நகரில் காட்சியளித்தார். நாமும் ஆசீர்வதிக்கப்படுபவர்களாய், ஏனென்றால் நமது அன்னையின் அருள் நாகமங்கல திருத்தலத்திலும் இருக்கிறது. லூர்து நகரில் காட்சி அளித்தது அடுத்த தேவ அன்னை 18 ஆண்டுகள் பிறகு நமது திருத்தலத்திலும் காட்சி அளித்தார். இன்று நாம் இந்த திருத்தலத்தில் 18ஆம் ஆண்டு விழாவை கொடியேற்றி லூர்து அன்னையின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவ்விழாவில் அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர நம்முடைய மரபாவட்ட ஆயர் மோஸ்டவர் டாக்டர் லாரன்ஸ் பயஸ் நம்முடைய இருப்பது நமக்கு மிக பெருமை. இந்த புனிதமான நேரத்தில் திருப்பலி ஒப்பு கொடுத்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களை வல்லம்ரோசின் பெனடிக்டின் கான்கிரிகேஷன் வழியாக அன்போடு வரவேற்கின்றோம். கரைகளை சப்தத்தோடு அவரை வரவேற்போம். மேலும் இந்நாளில் நம்முடன் இருந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நம்பிக்கையோடு மாதாவின் அருளை பெற பல இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். நாமும் இங்கு கூடியிருக்கின்ற ஆயர் மற்றும் அருள் தந்தையர்கள் கருத்துக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் பக்தியுடன் ஆயருடன் இணைந்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மரியே வாழ்க. மரியே வாழ்க. லூர்து அன்னையே வாழ்க. லூர்து அன்னையே வாழ்க. இயேசுவில் அன்புமிக்கவர்களே, நமது லூர்து அன்னையுடைய பெருவிழாவுக்கு முன் தயாரிப்பாக இன்று நாம் கொடியேற்றி அன்னையை வாழ்த்த வந்திருக்கிறோம். லூர்து அன்னை இன்று நம் அனைவருடைய ஜபங்களை எடுத்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வைக்க நாம் அனைவரும் உருக்கமாக திருப்பலியில் கலந்து கொள்வோம்.
தூய மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவிடமும் சகோதரரே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனிதம் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தந்தையாம் இறைவனை மூவர் தெய்வத்தை போற்றி பாடுவோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யா உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யா. உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக செனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக செனித்த இறைவன் மகளே நீ. உலகின் பாவம் போக்குபவரில் நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரில் எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ள நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னை லூர்து அன்னையின் நினைவு கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அந்நாள்களில் பவுல் தெருவை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தி என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். திமோத்தியும் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டி செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிக்கியா, கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று த்ரூவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியாருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. அனைத்துலகோரே கண்ணுமணி மாற்றி வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு
உயிர் பெற்று எழுந்தவர்கள் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 18 முதல் 21. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைப்பிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கடைப்பிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வார். கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Hallelujah. மரியே வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, கடந்த முறை போல 4 எளிதான கேள்விகள், 4 எளிய பரிசுகள். பரிசு பெற விரும்புகிறவர்கள், பதிலை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் அங்கிருந்து கத்துனா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மைக்ல சொன்னா மட்டும்தான். தயவுசெய்து இருக்கும் இடத்துல கத்துறவர்கள் அது பரிசு பெற மாட்டீர்கள். கேள்வியும் கேன்சல் ஆயிடும். முதல் கேள்வி, மரியாளை ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவை என்று கொண்டாடுகிறோம். கை தூக்குங்க. ஆலயத்தில் நவம்பர் 21 சரியான விடை. நவம்பர் 21. அடுத்த கேள்வி, வியாகுல அன்னை உடைய விழாவை என்று கொண்டாடுகிறோம். வியாகுல அன்னை விழாவை அங்க என்ன சொல்லுமா? சத்தா கேட்கல, எனக்கு காது கொஞ்சம் சவுடு. செப்டம்பர் 15 சரியான விடை. செப்டம்பர் 15. அடுத்து மரியாளை குறித்து திரு அவை, கத்தோலிக்க திரு அவை 4 மறை கோட்பாடுகளை அறிவித்திருக்கிறது. 4 மேரியன் டாக்மாஸ். 4 மேரியன் டாக்மாஸ். அவை யாவை? மரியாதை குறித்து நீ பிரைஸ் வாங்கிட்ட வேணாமா? வேற யாராவது? நாளை சொல்றவங்களுக்கு தான் பிரைஸ். 4 மேரியன் டாக்மாஸ். யாருக்கு தெரியலையா?
மரியா என்றும் கண்ணி, அமல உற்பவி, அப்புறம் சொல்லிக் கொடுக்காதமா, சொல்லிக் கொடுக்காத, இறைவனின் தாய், அப்புறம் விண்ணேற்பு அன்னை. வெரி குட். விண்ணேற்பு அன்னை. திருப்பி சொல்றேன் பாருங்க. மரியா என்றும் கண்ணி, மரியா இறைவனுடைய தாய், மரியா அமல உற்பவி, மரியா விண்ணேற்பு அன்னை. 4 மறை கோட்பாடுகள். கடைசியா கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் கேள்வி. நம்ம மரியாவுடைய மன்றாட்டு மாலையில எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே என்று வேண்டுறோம் இல்லையா? எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு வேண்டுறோம். அதே சமயம் மரியாவுடைய வியாகுலங்களை செப்டம்பர் 15ஆம் தேதி கொண்டாடுறோம். அப்ப முரண்பாடு. மரியா எப்படி மகிழ்ச்சியின் காரணமா இருக்க முடியும்? வியாகுல அன்னையாகவும் எப்படி இருக்க முடியும்? ஒரு முரண்பாடு. இந்த முரண்பாடுக்கு சரியான விளக்கம் கொடுக்கிறவர்களுக்கு தங்கத்தால் ஆன கப்பு, தங்கத்தால் ஆன கப்பு. எப்படி யோசிச்சு சொல்லுங்க. மரியாளை நாம் மகிழ்ச்சியின் காரணம் சொல்றோம், மரியாளுடைய 7 வியாகுலங்களை தியானிக்கிறோம். எப்படி ரெண்டும் ஒன்னோடு ஒண்ணு போகும்? இந்த சகோதரி என்ன சொல்றாங்கன்னா, இயேசு பிறக்கும் போது மகிழ்ச்சியா இருந்தாங்க, இயேசு இறக்கும் போது வியாகுலமா இருந்தாங்க. ஏற்றுக்கொள்ளப்படாது. சரி, நான் சொல்லிடுறேன். நான் மறையுரையில சொல்றேன். கடைசி கேள்வி, கடைசியின் கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. மரியாளை பற்றி. மரியா ஜெபமாலையின் அன்னை என்று எங்கு தன்னையே அறிமுகப்படுத்தி கொண்டாள்? நான் ஜெபமாலையின் அன்னை என்று எங்கு மரியாள் தன்னையே அறிமுகப்படுத்தி கொண்டாள்? பாத்திமா சரியான விடை. பாத்திமா அன்னை. போய் கொடுத்துருப்பா, போய் கொடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மரியே வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க. சத்தமே இல்லை, என்ன விஷயம் தெரியலையே. டயர்டா இருக்கிறீங்களா? அன்பார்ந்தவர்களே, இப்ப மரியா மகிழ்ச்சியின் காரணம், நம்ம மகிழ்ச்சியின் காரணம் பற்றி ஒரு சில சிந்தனைகளை, குறிப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் உடைய சிந்தனையை உங்கள் முன் படைக்கிறேன். முதல்ல திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு கிறிஸ்துவன் உடைய அடையாளம் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. Joy is the characteristic of the Christian. Joy is the characteristic of the Christian. மகிழ்ச்சி இல்லாத கிறிஸ்துவன் அல்ல. மகிழ்ச்சி இல்லாத கிறிஸ்துவன் அல்ல. திருத்தந்தை என்ன சொல்றாருன்னா, சில கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது அப்பதான் அடக்க சடங்குக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அவங்க முகம். அடக்க சடங்குக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அவங்க முகம். வாடிய முகம், தொங்கி போன முகம். நான் தவக்காலத்துல ஞாபகம் இருக்கா தெரியல, விபூதி பூதன் நற்செய்தி வாசகம், நீங்கள் நோன்பு இருக்கும் போது முகத்தை எப்படி வச்சிருக்கணும்? வளர்ந்த முகமா வச்சிருக்கணும், சிரித்த முகமா. நான் நோன்பு இருக்கிறேன், உலகமே தெரிகிற மாதிரி முகத்தை வச்ச கூடாது. ஆகவே மகிழ்ச்சி கிறிஸ்துவனுக்கு அடையாளம். மகிழ்ச்சி உள்ளார்ந்தது. இப்ப இன்றைய நற்செய்தியில ஆண்டவர் சொல்றார், உலகம் என்னை வெறுத்தது, உலகம் உங்களையும் வெறுக்கும். உலகம் நமக்கு என்னத்தை கொடுக்கும்? பணம் கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும். சிற்றின்பம், பெரிய இன்பம்லாம் உலகம் கொடுக்கும். உதாரணமா செல்போனே போதும், அதை பார்த்துக்கிட்டே இருந்தா இன்பம் நிறைய கிடைக்கும். எத்தனையோ யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் நமக்கு இன்பத்தை தான் கொடுக்கும்.
அந்த செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வெறுமையாக இருக்கும். செல்போனோ, தொலைக்காட்சி, டிவியோ, மற்ற சாப்பாடு, நாம் சாப்பிடுற சாப்பாடு, ஹோட்டல்ல போய் நல்லா சிக்கன் பிரியாணி சாப்பிட, அதெல்லாம் இன்பம். அதெல்லாம் இன்பம். மகிழ்ச்சி தூய ஆவியாருடைய கொடை. மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவித்தவர்கள் புனிதர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை மரியா. மகிழ்ச்சியாக எப்போது இருந்தவர்கள் தான் புனிதர்கள். குறிப்பாக அன்னை மரியா. பவுலடிகளார் கூறுகிறார் இல்லையா, 1 தெசலோனியர் 5:17, எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்து. எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கும். மகிழ்ச்சியா இருந்தா உள்ளத்துல ரொம்ப கஷ்டமா பல்ல காட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. மகிழ்ச்சிய உள்ளத்துல அனுபவிக்கணும். ஆகவே திருத்தந்தை என்ன சொல்றாருன்னா, மகிழ்ச்சியும் துன்பமும் ஒரே சமயம் இருக்கும். மகிழ்ச்சியும் துன்பமும் ஒரே சமயத்தில் இருக்கும். சில பேர் பார்த்திருக்கிறேன், பெண்களா இருக்கட்டும், பல துன்பங்கள் குடும்பத்துல. வீட்டுல அடங்காத பையன், திருமணமாகாத பெண், வேலையில்லா திண்டாட்டம், கடன் தொல்லை, பயங்கரமான துன்பங்கள். இந்த துன்பங்கள் மத்தியில சில பேர் சில மகிழ்ச்சியா இருப்பாங்க. மகிழ்ச்சினா உள்ளார்ந்த ஒரு நிலை, உள்ளத்துல மகிழ்ச்சி, உள்ளத்துல மகிழ்ச்சி. ஆகவே மகிழ்ச்சி தூய ஆவியாருடைய கொடை. தூய ஆவிதான் மரியன்னை மேல் இறங்கி வந்த போது அந்த கொடையை, மகிழ்ச்சியை கொடுத்தார். ஆகவே நாம் எல்லாம் மரியன்னையின் பக்தர்கள். பெங்களூர்ல இருந்து, மைசூர்ல இருந்துலாம் வந்திருக்கிறோம். Do we experience joy given by Mother Mary? நம்மிடம் அந்த மகிழ்ச்சி இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது, திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொல்றாருன்னா, மகிழ்ச்சி அன்னையுடைய தாய்மையில் அடங்கி இருக்கிறது. ஒரு தாய் ஒரு பிள்ளையை எப்படி கவனிப்பார், குழந்தையை எப்படி கவனிப்பார்? குழந்தை குறும்பு செஞ்சாலும் குழந்தைய அடிக்க மாட்டான். அன்பா, மிருதுவாக, மென்மையாக, கனிவாக தான் அந்த குழந்தைய பார்ப்பான். மற்றவங்களாம் அடிப்பாங்க குழந்தைய, அது ரொம்ப குறும்பு பண்ணுது. தாய் அடிக்க மாட்டான், அப்படியே மென்மையாக அதனால தாய்மைக்கும் மகிழ்ச்சிக்கும் நெருங்கிய தொடர்பு. நாம் கடவுளை அணுகும் போது அவரை ஒரு நீதிமான், கடுமையான நீதிபதி என்று நாம் அணுகினால் அது சரியல்ல. மரியாள் வழியாக கடவுள் ஒரு தாய் என்றும். அதனால்தான் சில பேர் ஜெபிக்கும் போது சொல்றாங்க, தாயும் தந்தையுமான இறைவா, தாயும் தந்தையுமான இறைவா என்று ஜெபிக்கிறாங்க. கடவுள் தாய். அந்த தாயை எப்படி புரிந்து கொள்வது? மரியன்னை உடைய தாய்மை வழியாக, மரியன்னை உடைய கனிவான நெஞ்சத்தினால், மென்மையான அன்பினால் மரியன்னையை புரிந்து கொள்ள, மரியன்னை உடைய தாய்மையும் மகிழ்ச்சியும் புரிந்து கொள்ள முடியுது. மூணாவது, மரியன்னை உடைய மகிழ்ச்சி அனைவருக்கும் சென்று அடைந்த, குறிப்பா தொடக்க கால சீடர்களுக்கு அன்னை மரியா நமது மகிழ்ச்சியை கொடுத்தாள். ஆகவே நமக்கு உண்மையாகவே மகிழ்ச்சி இருந்தால் நாமே வைத்துக் கொள்ள மாட்டோம், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அன்னை பக்தர்களே, லூர்து அன்னை பக்தர்களே, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்மால் ஏன் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியவில்லை? புனிதர்கள் மாறி, உதாரணமா அசிசியார் பாருங்க, பிரான்சிஸ்கு அசிசியார் 5 காய வரம் பெற்றார். எப்போதும் அவருக்கு வலி, காயத்துல ரத்தம் வந்துகிட்டே இருந்தது, இருந்தாலும் மகிழ்ச்சியாகவே தான், எப்போதும் மகிழ்ச்சியார். அடுத்து பவுலடிகளார் பயங்கரமான துன்பங்களை மேற்கொண்டார். அவரை
போல எந்த திருத்தூதரும் துன்பங்களை அனுபவிக்கவில்லை தொடக்க கால திரு அவையில. ஆனா எப்போதும் மகிழ்ச்சியா இருந்தார். இப்ப பவுலடிகளார் என்னென்ன துன்பத்தை அனுபவித்தார் என்று நாம் வாசிக்க கேட்க போனோம். குழந்தை பிடிக்குமா? அங்கங்கே சுத்தி யார் குழந்தை அது? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே, இங்கும் நான் ஒரு மதியீனனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாக பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைப்பட்டேன், கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல் எறியப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அள்ளலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கள்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு நான் ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், பசி தாகமுற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். பாத்தீங்களா எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கிறார். கசையடி, அப்புறம் கப்பல்ல இருந்து விழுந்து, பலர் கல்லால் எறியப்பட்டு, எல்லோராலும் வெறுக்கப்பட்டு, பல துன்பங்களை பவுலடிகளார் அனுபவி. ஆனா எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருந்தார். யாராவது அன்னை முடிச்சை அவிழ்க்கின்ற துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கின்ற அன்னையுடைய படம் பார்த்திருக்கீங்களா? துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கின்ற அன்னை மேரி தி அன்டயர் ஆஃப் நாட்ஸ் என்ற படத்தை பார்த்துக்கிறீங்களா? பார்த்திருக்கீங்க, 1-2 பேர் பார்த்துக்கிறீங்க. செங்கல்பட்டு மறை மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டுல. அங்க ஒரு கோயில் இருக்கு. கடந்த 3 ஆண்டுகளா நாங்க போறேன். துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கின்ற அன்னை. அதாவது நம் வாழ்க்கையில் எத்தனையோ துன்ப முடிச்சுகள். நான் சொல்றது நம்மால் ஏற்படுகின்ற துன்பங்கள். உதாரணமா நம்முடைய வெறுப்புணர்ச்சிகள், நம்முடைய சிறு வயதில் ஏற்பட்ட மனக்காயங்கள், நம்முடைய தோல்விகள் எல்லாம் நமக்கு முடிச்சுகள், நம் உள்ளத்துல முடிச்சுகள். ஆகவே மரியன்னை வேண்டினால் அந்த துன்ப முடிச்சுகளை அவிழ்ப்பாள். அப்படின்னா அந்த காயங்களாம் மறைந்து விடாது. ஆனால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம், மகிழ்ச்சியை அனுபவிப்போம். ஆகவே துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கின்ற அன்னை நம்முடைய காயங்களை கட்டு போடுவாள். நம்முடைய மனக்காயங்களுக்கு அவள் குணமாக்குவாள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, அன்னை நம் மகிழ்ச்சியின் காரணம். அன்னை இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? 3 பார்வைகள். 3 பார்வைகள். 1 மேல் நோக்கி பார்வை, கடவுளை நோக்கி பார்வை. 2வது உள்ளார்ந்த பார்வை, நம் உள்ளே நெஞ்சத்தை பார்ப்பது. மரியன்னை தூயாவி உடைய இருப்பிடமான நெஞ்சத்தை பார்க்கிறாள். 3வது வெளியில் நம் மகிழ்ச்சி பிறரோடு பகிர்கிறோமா என்று மற்றவர்கள் மேல் அந்த 3 பார்வையை அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக மகிழ்ச்சியை எப்படி நாம் அனுபவிக்கலாம்? இங்கிருந்து வேளாங்கண்ணி போகணுமா? இங்கிருந்து லூர்து நகருக்கு போகணுமா? அப்ப மகிழ்ச்சி கிடைக்குமா? வேளாங்கண்ணிக்கு போனா மகிழ்ச்சி கிடைக்குமா? தேவையில்லை. நாம் இருக்கும் இடத்திலே, வீட்டிலே நாம் செய்கிற அன்றாட வேலைகளில் மகிழ்ச்சி அடையலாம். மரியன்னை எதில் மகிழ்ச்சி அடைந்தாள்? அவள் செய்த பணிகள் என்ன? கிணறுக்கு போய் தண்ணி ஏந்தினாள். 2வது அவள் சமையல் செய்தாள், துணிகளை துவைத்தாள், வீடை பெருக்கினாள். இந்த நிலையில் மகிழ்ச்சியை அனுபவித்தாள். ஆகவே நம் வாழ்க்கையிலே ஏதாவது
அசாதாரணமானது நடக்க வேண்டும். திடீரென்று மரியன்னை நமக்கு தோன்ற வேண்டும். திடீரென்று நாம் குணமாக வேண்டும். திடீரென்று எல்லா துன்பங்களும் பறந்து ஓடிவிட வேண்டும். அதெல்லாம் கனவு காண வேண்டாம். நாம் அன்றாட வாழ்க்கையில், அன்றாட அனுபவங்களில், அன்றாட பணிகளில் நாம் மகிழ்ச்சியாக, அதுதான் கடவுள் கொடுப்பார். அந்த பெரிய கொடைக்காக மரியன்னை வழியாக நாம் கடவுளிடம் ஜெபிப்போம். கண்டிப்பாக நாமும் தொடர்ந்து மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். மரியே வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் பாஸ்கா காலத்திலே கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. எங்களை நேசிக்கும் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் திருத்தந்தைக்காகவும் அவரோடு இணைந்து பணிபுரியும் கர்தினால்மார்கள், ஆயர்கள், எங்கள் ஆயர் அவர்களுக்காகவும் அவரோடு இணைந்து பணிபுரியும் குருக்கள், கன்னியர்கள், அவர்களுக்கு தேவையான முழு பலத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை நேசிக்கும் அன்பு தகப்பனே இறைவா, எங்களுடைய இந்திய தேசத்தை நீரே ஆட்சி செய்வீராக. எத்தனையோ குறைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து நல்ல தலைவர்களை கொடுத்து, தலைவர்களுக்கு தேவையான நிறைவான ஞானத்தை கொடுத்து, ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய எண்ணத்தை கொடுத்து ஆசீர்வதிக்குமாறும் உலகம் முழுவதும் அமைதியும் சமாதானத்தையும் கொடுக்குமாறும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை நேசிக்கும் அன்பு தகப்பனே இறைவா, இதோ கூடியிருக்கும் எங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களுடைய தேவைகளை அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம். எங்களுக்கு எது தேவை, என்ன தேவை என்று உமக்கு தெரியுமா தெய்வமே? அதன்படி வழி நடத்த எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, எங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிற நீர் அறிவீரே. அன்பாந்தவர்களே, உங்களுடைய மன்றாட்டுகளை ஏறிடுங்கள். உதாரணமா நோய்கள், மற்ற துன்பங்கள், வேலையில்லா திண்டாட்டம், வீட்டிலே நல்ல காரியம் நடக்காத நிலை, இதெல்லாம் கொண்டு வாருங்கள். அனைத்தையும் அன்னையிடம் ஒப்புக்கொடுங்கள். அன்பு இறைவா, நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்று லூர்து அன்னை வழியாக நாங்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, லூர்து அன்னையை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியார் மரியன்னை உடைய தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆக்களிப்புடன் பாடுவதாவது. கரங்களை தட்டி தூயவர் 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 வான்படைகளின் கடவுள ஆண்டவர். விண்ணகமும்
மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திராவைய நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலராகிய அனைவரோடும் முதிராவிய அன்பின் தரவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதரர், சகோதரிகள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தவர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்திருக்கிறோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், என் ஆன்மா நலமடையும். குறையாத அன்பு கடல் போல வந்து
நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்டான இயேசு என்னை காக்கினார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்டான இயேசு என்னை காக்கினார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். ஆ ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பின் உடையவும் நம்பிக்கையின் உடையவும் அருள் அடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித லூர்து அன்னையை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறை அன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புனித லூர்து அன்னையின் பரிந்துரையில் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள் இருக்கும். எல்லோரும் அமைதியாக அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லோரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் பக்தர்களே, இன்று நமக்காக 18ஆம் ஆண்டு விழாவின் கொடியேற்றம் நடத்தி திருப்பிலி ஒப்புக்கொடுத்தது நம்முடைய மறைமாவட்ட ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் லாரன்ஸ் பைஸ் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக, உங்கள் குருக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரின் கரங்களே சப்தத்தோடு தட்டு இவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஆயரானவர் அவரை பொன்னாடை போட்டு பாராட்டுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆயரானவரோடு இணைந்து நமக்காக ஜெபிச்சோடு இருக்கின்றது ரெவரண்ட் ஃபாதர் இருதயநாதன் NS பங்கு தந்தையானவர், அவர்களுடைய ஃப்ளோர் ராயக்கோட்டை பங்கு தந்தையான குருவானவர். அவருக்கும் உங்கள் சார்பாகவும் எங்கள் குருக்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை சப்தி அவருடைய பாராட்டுவோம். பார்ந்தவர்களே, നമ്മളോട് இந்த திருப்பிலோடு இணைந்து நமக்காக ஜெபிച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന அருள் தந்தை ஆல்பின் பிஷப்பான அவருடைய செக்ரட்டரி, அவருக்கும் உங்கள் சார்பாகவும் எங்கள் குருக்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை சுபத்தோடு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். My dear brothers and sisters, I thank all the sisters, religious sisters who are present here for their support, prayerful support, and all what they are doing for Nagamangalam Church. I thank all sisters who are present here. Thank you, sisters. அன்பார்ந்தவர்களே, புதிய ஆலயத்தின் கிட்டமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய டோட்டல் காஸ்ட் 5 கோடி. நிறைய மக்கள் அதுக்காக உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் இந்த ஆலயம் அதன் வேலைகள் முடிவதற்கு நிறைய உதவி தேவையுண்டு. உங்கள் ஜெப உதவியும் பொருள் உதவியும் தேவையுண்டு. அதுக்காக எல்லோரும் இந்த வேலை முடிவதற்காக எல்லோரும் ஜெபியுங்கள். கண்டிப்பாக அந்நியமரியால் உங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த 18ஆம் ஆண்டு விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கப்படும். அதுக்காக கும்பகோணம் வடமாவட்ட முன்னாள் ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் அந்தோணி சுவாமி இங்கு வருவார். உங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து இந்த ஆண்டு 18ஆம் ஆண்டு விழாவில் பங்கு பெற்று அந்நியமரியாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். My dear brothers and sisters, Nagamangalam Church 18th annual feast will be on coming Sunday on 17th May, starting on morning 10:30 a.m. Rosary procession, followed by solemn Thanksgiving Mass, followed by adoration and Eucharistic procession. The main celebrant will be Most Reverend Bishop Anthony Sami, the Bishop Emeritus Kumbakonam. He is coming over here. I request all of you to come and participate and thank the Lord for all the blessings that we have received from Our Lady of Lourdes, from the Church of Our Lady of Lourdes, and let us be thankful in front of God all these through 18 years.
I thank all of you for your presence here, for your contribution, for your goodwill for Nagamangala Church. It is only because of your generosity that its shrine is growing. It is developing. It is because of your generosity and your prayers. I thank all of you, and may Mother Mary of Nagam bless all of you. Thank you. I request Mr. Aloysius to say a word about the construction. Thank you. பிரியமானவர்களே, விட்னஸ் கேட்பதற்கு முன்பு கோவில் பணி மிக மிக முக்கியம். ஆகையினால் அது டொனேஷன் செய்ய ஒரு 3 ஸ்கீம் எங்கள் குருவானவர் வைத்திருக்கின்றார். அதை வேகமாக சொல்லி முடிக்கின்றேன். உங்களால் முடிந்த உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதல் ஸ்கீம், டொனேஷன் பண்ணுவதற்கு முதல் ஸ்கீம் 1 லட்சம் கொடுக்கும் குடும்பத்தினுடைய பெயர் அந்த கோவிலின் சுற்றுச்சுவரில் பதிக்கப்படும். 1 லட்சமும் நீங்க ஒரே டைம் கொடுக்க தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக 1 இயர்க்குள்ளாக நீங்கள் கொடுக்கலாம். பிரியமானவர்களே, இந்த தேவாலயம் கட்டி எழுப்பும் பொழுது தெய்வம் கொடுத்த சத்தியத்தின்படி என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கின்றதோ அதை பெற்றுக்கொள்ள உங்களால் முடிந்தால் டொனேஷன் செய்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் பிரியமானவர்களே, 2வது ஸ்கீம் 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5000 ரூபாய் செலவாகின்றது. உங்களால் முடிந்தால் 1 ஸ்கொயர் ஃபீட்டோ 2 ஸ்கொயர் ஃபீட்டோ நீங்கள் கொடுத்து உதவி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அழைக்கின்றோம். 3வது ஸ்கீம், எங்கள் குருவானவர் ஏழை எளிய மக்களும் தங்களுடைய உழைப்பை இந்த ஆலயத்துக்கு கொடுத்து தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று 3வது ஸ்கீம் குருவானவர் வைத்திருக்கின்றார். எ ஸ்டோன் ஃபார் சர்ச், ஒரு கல் இந்த தேவாலயத்திற்கு என்ற கூப்பன் இருக்கின்றது. ஒரு கல் 100 ரூபாய். ஏழை எளிய மக்களுக்கும் இந்த தெய்வீக புண்ணியங்கள் ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றது. அந்த கூப்பன் உங்களால் முடிந்தால் 5ஓ 10ஓ நீங்கள் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மரியே வாழ்க. நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம். என் பேர் ஆரோக்கியமேரி, இவங்க என் பொண்ணு பிரீத்தி. இவங்க என் பொண்ணு லாஸ்ட் இயர் போர்டு எக்ஸாம் எழுதக்குள்ளே நல்ல மார்க் எடுத்தாக்க நான் சாட்சியாக சொல்கிறேம்மான்னு வந்து வேண்டிக்கிட்டு போனேன். அதே மாதிரி ஃபாதர்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு போனேன். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 96% எடுத்ததாங்க. ஸோ மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. எனது பெயர் மார்கரெட் மலர்கொடி. நான் பெங்களூர் விஜயநகரிலிருந்து வருகிறேன். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். முதல்வர் திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கின்ற மகனுக்கு நிறைய வரன் பார்த்தோம். எதுவும் எங்களுக்கு அமையவில்லை. இப்பொழுது மாதாவுடைய அருளாலும் ஆண்டவருடைய கிருபையாலும் திருமணம் முடிந்தது. இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. கரங்களை சத்தத்தோடு தட்டி அன்னைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கடைசியாக ஒன்றே ஒரு சாட்சி கேட்டு முடித்துக் கொள்வோம். Praise the Lord. என் பேர் ஆலன், பெங்களூர். நான் வந்து டிகிரி படிக்கிறேன். எனக்கு பாக்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சாம்பியன் ஆகணும்னு ஆசை. ஆனால் செகண்ட் பியூவில் எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. முகமெல்லாம் ஒடிஞ்சு கிட்டத்தட்ட சாவர நிலைமை போயிட்டேன். அதுக்கப்புறம் மாதாவோட அருளால் நான் திரும்பியும் மீண்டு சரியாகி குணமாகி வந்தேன். அதுக்கப்புறம் என்னால் பாக்ஸிங் பண்ண முடியாதான்ட்டு ரொம்ப வேதனை இருக்கும்போது மாதா கிட்ட வேண்டிக்கின்னு மாதா மேலே பாறை போட்டு நான் திரும்பியும் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு மேட்ச்க்கு. அந்த மேட்ச் மாதா கிட்ட வேண்டிக்கினேன். மாதாவே, நான் இந்த மேட்ச் ஜெயிச்சா அவனுக்கு வந்து சாட்சியாக நிற்கிறேன் எங்கன்னு. மாதா அருள்னால நான் நேஷனல் லெவல் கிக் பாக்ஸிங் சாம்பியன் ஆயிட்டேன். இதுக்கு முன்னாடி நடந்த அற்புதத்துக்கும் இதுக்கப்புறம் நடக்க போற அற்புதத்துக்கும் மாதாக்கு கோடான கோடி நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. லூர்து அன்னையே வாழ்க. லூர்து அன்னையே வாழ்க. பிரியமானவர்களே, எல்லோரும் மண்டிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா
காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, துதிப்போம். அன்பு கூறுவேன் தெய்வமே, உம்மை ஆராதிப்பேன் என்று. அனைவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 கரங்களை தட்டுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் ಎಲ್ಲವನ್ನು ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ ದೇವರೇ. ಈಗಲೇ ಆಶೀರ್ವದಿಸಲು ಎಬಿನೇಸರೇ, ಈಗಲೇ ಇಳಿದು ಬನ್ನಿ. ನಿಮ್ಮನ್ನ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ ದೇವರೇ. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே அமர்வோம். இறை அமைதியில் நம்மை முழுமையாக ஒப்படைத்து ஆண்டவரை உற்று நோக்கி, உயிரும் உடலுமாக வீற்றிருக்கிற நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி இறை அமைதியில் அப்படியே அமர்ந்து நம்மையும் நோயோடும் மனவேதனையோடும் உடல் மன காயங்களோடும் வந்திருக்கும் நம்மை ஆண்டவரினுடைய திருப்பாதம் ஒப்படைத்து இறை அமைதியில் இருப்போம். மனதிற்குள்ளாக ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை சுகப்படுத்தும், சுகப்படுத்தும், சுகப்படுத்தும். விடுதலையை தாரும். என் பிள்ளைக்கு விடுதலையை தாரும். என் கணவனுக்கு விடுதலையை தாரும். எனக்கு விடுதலையை தாரும். என் உறவினருக்கு விடுதலையை தாரும். நோயிலிருந்து சுகப்படுத்தும் என மனதிற்குள்ளாக அவரை பார்த்து மனதுருகி கரம் நீட்டி
அமைதியாக மன்றாடுவோம். Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நோயினாலும் உடல் மன வேதனையினாலும் துயருறுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய திருப்பாதம் ஒப்படைத்திருக்கிறோம். திருவிவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம், இறை மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையே அருள் பணியாளர்கள் நின்று கொண்டு மக்களினுடைய துன்பங்களை போக்குவதற்காக ஜெபிக்கிற கடமையை அருள் பணியாளர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இதோ இந்த நேரத்தில் ஆயரும் அருள் பணியாளர்களும் நோயாளிகளுக்காகவும் உடல் மன வேதனையோடு இந்த ஆலயம் திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். இதோ உடல் நலத்தோடு சுகத்தோடு நான் வந்திருக்கிறேன், சுகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்பவர்கள் கையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். வெரி குட். இதோ நாம் அனைவரும் இணைந்து உடல் நலமற்றவர்களுக்காக, நோயோடு வந்திருப்பவர்களுக்காக, வரங்களை தேடி வந்திருப்பவர்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்க இருக்கிறோம். மார்க்கு நற்செய்தியிலே வாசிக்கிறோம், இயேசு கடல் மீது நடந்து செல்கிறார். சீடர்கள் அவரை கண்டு அஞ்சுகிறார்கள். இது பேய், இது பூதம் என்று அவர்கள் அஞ்சுகிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ இங்கு நற்கருணை ஆண்டவராக வீற்றிருக்கக்கூடிய இதே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு நாம் அந்த நற்செய்தியை வாசிக்கிற போது கெனசரேத் ஏரிக்கரையில் சீடர்கள் மற்றும் மக்கள், இயேசுவை தேடி வந்த மக்கள் படகினை நிறுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாது இயேசு அற்புதங்கள் செய்பவர், அதிசயங்கள் செய்பவர், நன்மைகளை செய்பவர், நோயாளிகளை சுகப்படுத்துபவர் என்பதை அறிந்து கொண்டு மக்களை எல்லோரும் நோயாளிகளை படுக்கையில் தூக்கி வருகிறார்கள். இயேசுவை நோக்கி வந்தவர்கள் எல்லாம் நோயிலிருந்து சுகம் பெற்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவை நோக்கி வந்தவர்கள் சுகம் பெற்றார்கள் என பார்க்கிறோம். லூர்து அன்னையினுடைய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று அந்த தாய்மை குணம், நோயாளிகளுக்காக இறங்குகிற குணம். லூர்து அன்னையை எந்த நோயாளிகள் தேடி வருகிறார்களோ, தங்களுக்காக நலம் வேண்டி நிற்கிறார்களோ, அவர்கள் நோயிலிருந்தும் உடல் மன காயங்களில் இருந்தும் குணம் பெறுகிறார்கள் என்பதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிற உண்மையாக இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எனவே அனைவரும் உளந்தாள் படியிடுவோம். இந்த உடல் மன நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, சுகம் பெறுவதற்காக, நாம் தேடி வந்த வரங்களை பெற்று செல்வதற்காக அனைவரும் முழங்கால் படியிடுவோம். கரங்களை இணைத்துக் கொள்வோம். இறைவனின் ஆலயங்களாக பவுலடியார் குறிப்பிடுவது போல தூய ஆவியினுடைய ஆலயங்களாக இணைந்து கொள்வோம். கரங்களை விரிப்பவர்கள் விரித்துக் கொள்ளுங்கள். குடும்பமாக அமர்ந்து இருப்பவர்கள் கைகளை கோர்த்து கொள்ளுங்கள். இதோ நம் ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிக்க இருக்கிறோம். விடுதலை பெறுவதற்காக, நோயிலிருந்தும் உடல்மன காயங்களில் இருந்தும் கட்டுக்களில் இருந்தும் விடுதலை பெறுவதற்காக ஆயரோடும் அருள் பணியாளர்களோடும் சுகமாக இருக்கக்கூடிய நம் சகோதர சகோதரிகளோடும் இணைந்து ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரினுடைய ஆசீரை மாண்புயர் பாடி நம் உடல் மன நோய்களிலிருந்து விடுதலை பெற இறை ஆசிரை பெறுவோம். மாண்புயரின் அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம
முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இவரை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மையே மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ பெரிய குருவானவர் தெய்வத்தோடு தெய்வீக பிரசன்னத்தோடு உங்கள் நடுவில் வருவார். நடுவில் வலிவிட்டு நில்லுங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சுவே ஆசீர்வதியா ஆசீர்வதியோ இயேசுவே ஆசீர்வதி. உற்சாகத்தோடு உடையை தொட்ட எல்லோரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டனரே. இயேசுவே, உம்முடைய கதிர் ஒளி இறக்கட்டும், பிரசன்னம் இறக்கட்டும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். இயேசுவே, தொடும் இயேசுவே. அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும், அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும், நித்திய பிதாவே ஆசீர்வதியும்,
சத்திய பிதாவே ஆசீர்வதியும், நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், உன்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ಈಗಲೇ ದೇವರೇ ನನ್ನ ತಂದೆಯೇ ಕರುಣೆ ತೋರಿಸಿ சுவே இறங்கட்டும், அவமானங்கள் மாறட்டும், தோல்விகள் மாறட்டும், பயங்கள் ஓரட்டும், சாத்தானின் இடர்பாடுகள் மாறட்டும். இறங்கும் இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும், மீட்பளிக்கும் தெய்வமே ஆசீர்வதியும், இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும், மீட்பளிக்கும் தெய்வமே ஆசீர்வதியும், இம்மானுவேலே ஆசீர்வதியும், எம்மோடு இருப்பவரே ஆசீர்வதியும், இம்மானுவேலே ஆசீர்வதியும், எம்மோடு இருப்பவரே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், எல்லோரும் ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், 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 விசுவே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. பிரியமானவர்களே, குருவானவர்கள் இயேசுவாக மறு உருவாகிய அந்த கரங்களில், இயேசுவை தொட்ட அந்த கரங்களில், அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த கரங்களில் மிராக்லஸ் கிராஸ் எடுத்து வந்து உங்கள் ஒவ்வொருவர் தலைமீதும் வைத்து ஆசீர்வதிப்பார்கள். அன்னை மரியாளுக்கு நன்றி பாடல் பாடுவோம். வான்லுகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனே, வான்லுகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனே. விண்ணொளி தாரகை தாயனே, தன்னொளிர் வீசிடும் ஆரணி, விண்ணொளி தாரகை தாயனே, தன்னொளி வீசிடும் ஆரணி, பாவமேதும் இல்ல சேலி ஆவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆளுவாயனி. வான்லுகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனே, வான்லுகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனே. நாகமங்களூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாகமங்களூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின தாயே ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. இயேசுவின தாயே ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. நாகமங்களூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.